இப்போ எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோக்கு விற்றுருக்கேன், அது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணுறாப்புல வரும். இதே மாதிரி நிஃப்டி வந்து அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்கும்போது ஈக்விட்டிலேருந்து நம்ம விட்ரா பண்ணணும். இதுவே நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஹைப்ரிட் ஃபண்ட்லையோ இல்லை மல்டி அசட் ஃபண்ட்லேருந்தோ நம்ம விட்ரா பண்ணணும். இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஷேர்ஸ்லையோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ விட்ரா பண்ணாலும் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். அது எப்படி மேடம், நிஃப்டி வந்து ஏறும்போது அதிகமாக எடுக்கணுங்கிறீங்க, குறையும் போது கம்மியாக எடுக்கணுங்கிறீங்க, இப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சா நான் பண்ண மாட்டேனா? கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி. நம்மள நிறைய பேருக்கு லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப பரிச்சயமான ஒரு வேர்டாக இருக்கும். முக்கியமாக இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க, ட்ரேடராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வேர்டு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு வேர்டாக இருக்கும். இதே மாதிரி ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபிலையோ அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லையோ இல்லை லம்சமாவோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கான இன்கம்மை அதுலேருந்து நம்ம எடுப்போம். அந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் ஆக்டிவேட் பண்ணி மாதம் நமக்கு தேவையான அமௌண்ட்டை அதுலேருந்து நம்ம எடுப்போம். அந்த மாதிரி விட்ரா பண்ணும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலும் இருக்கும், அது கூடவே ப்ராஃபிட்டும் இருக்கும். அந்த ப்ராஃபிட் எலமெண்ட்டை தான் ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட், அது காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மெத்தட். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. 20 வருஷம் கழித்து மாதம் ஒரு 50,000 ரூபாயோ இல்லை 1,00,000 ரூபாயோ அவர் இன்வெஸ்ட் பண்ண காசுலேருந்து அவர் விட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி விட்ரா பண்ணும்போது அதில் கேபிட்டலும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். இது ப்ராப்பரான ஒரு மெத்தடு தான், கரெக்டான ஒரு மெத்தடு தான். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபெக்டிவாக செஞ்சோன்னா நம்மளோட கார்பஸ் வந்து இன்னும் அதிகமாக பில்ட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அது என்ன மேடம் எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இயர் எடுத்துப்போமே, ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும். இப்போ நம்ம விட்ரா பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு ஏப்ரல்லேருந்து விட்ரா பண்ணுறோம். அதே பழைய சினாரியோவில் ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு மாதம் எஸ்ஐபியில். ஒரு 20 வருஷம் கழித்து சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் ஆக்டிவேட் பண்ணி அவர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கும் போது இப்போ ஏப்ரலில் அவர் எடுக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி வந்து ஒரு 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 25,000 பாயிண்ட்ஸில் இருக்குது. அவர் மாதம் ஒரு 1,00,000 ரூபாய் அதுலேருந்து எடுக்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறாரு. அப்படின்னா இப்போ நிஃப்டி வந்து 25,000லேருந்து 26,000 26,500ன்னு அப்வர்டில் போகும்போது அவர் விட்ரா பண்ணுற அமௌண்ட் 1 lakhக்கு பதிலாக 1,10,000 1,15,000 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்ரா பண்ணணும். இதுவே நிஃப்டியோட வேல்யூ 25,000லேருந்து 24,500 24,000 இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் எடுக்கிற அமௌண்ட் 1 lakhக்கு பதிலாக 90,000 95,000 கம்மியாக நம்ம விட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விட்ரா பண்ணுறதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நம்மளோட கார்பஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பில் பண்ண முடியும். அது எப்படி மேடம், நிஃப்டி வந்து ஏறும்போது அதிகமாக எடுக்கணுங்கிறீங்க, குறையும் போது கம்மியாக எடுக்கணுங்கிறீங்க, இப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நல்லா தெரியும், ஷேர் மார்க்கெட் பற்றியும் நல்லா தெரியும், என்னால் அது அனாலிசிஸும் பண்ண முடியும், அதுக்கான டைமும் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கார்பஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கும். இல்லை எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது மேடம், ஷேர் மார்க்கெட் பற்றியெல்லாம் தெரியாது, அதுக்கான டைமும் எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்போட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோவில் உங்களோட ஏஎம் உங்களோட கார்பஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பில்ட் ஆகிருக்கும். இன்னும் இதை கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ண முடியுமா மேடம் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட எஃபெக்டிவாகவும் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஒரு போர்ஷன் ஃபுல் ஈக்விட்டி கான்ட்ரிபியூஷன் இருக்கிறாப்புல மிட் கேப் ஃபண்ட்ஸ், லார்ஜ் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் இதிலெல்லாம் கொஞ்சம் போர்ஷன் ஒதுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் போர்ஷன் மல்டி அசட் ஃபண்டில் டெப்ட் இருக்கும், கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், இந்த மாதிரி ஈக்விட்டியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டி அசட் அலோகேஷனில் கொஞ்சம்,
இன்னும் கொஞ்சம் ஹைபிரிட் ஃபண்ட்ஸில் இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் பணம் எடுக்க ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி நிஃப்டி வந்து அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்கும்போது ஈக்விட்டிலேருந்து நம்ம விட்ரா பண்ணணும். இதுவே நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஹைபிரிட் ஃபண்ட்லேயோ இல்லை மல்டி அசட் ஃபண்ட்லேருந்தோ நம்ம விட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக நம்மளோட கார்பஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கும். சரிங்க மேடம், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அந்த ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் புரியுது. இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ்ன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்ல 20 வருஷம் கழிச்சு சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்ல எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மாதம் 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். மாதம் 1 லட்சம் ரூபாய் நான் வந்து விட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோட கார்பஸ் இவ்வளோ இருக்கு, 1 லட்சம் ரூபாய் எடுக்க முடியும். இப்போ நான் 2 லட்சம் ரூபாய் நான் எடுக்கணும்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். மினிமம் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு 7 வருஷம் நான் வெயிட் பண்ணேன்னா இப்போ நான் 1 லட்சம் ரூபாய் விட்ரா பண்ணிட்டு இருக்கிறத 2 லட்சம் ரூபாயா நான் மாதம் மாதம் விட்ரா பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங்கை ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 5 வருஷத்துலேயே உங்களால் அந்த 2 lakhs அப்படிங்கிறத அட்டைன் பண்ண முடியும். இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் சிச்சுவேஷன். உங்களுக்கு வந்து ஒரு 7 வருஷத்துல எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துலையோ 6 வருஷத்துலையோ நமக்கு ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங் பற்றி பார்த்தோம். இப்போ இதுக்கான ஒரு டேக்ஸ் பிளான்னா எப்படி மேடம் பண்ணுறது? ஸோ ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே மாதிரி நான் டேக்ஸ் பிளானும் பண்ணணும் இல்லையா? அப்படின்னா இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஷேர்ஸ்லேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ விட்ரா பண்ணாலும் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டில் 12.5% நம்ம வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ணணும். அதுக்கு 1,25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. இப்போ இருக்கிற கரண்ட் இதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ மாதம் 1 lakhன்னு 12 மாதமும் விட்ரா பண்ணுறாரு. ஸோ 12 lakh அவர் விட்ரா பண்ணியிருப்பார். இதில் அவரோட ப்ராஃபிட் எலமெண்ட்டும் இருக்கும், கேபிட்டலும் இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது எப்படி கேல்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோக்கு விற்றுருக்கேன், அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணுறாப்புல வரும். இப்போ இதே எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாமே. இப்போ 1 lakhன்னு 12 lakh அவர் எடுத்திருக்காரு. அவரோட கேபிட்டல் ஒரு 8 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதை அவர் 12 lakh விட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னா பேலன்ஸ் 4 lakh rupees வரும். அந்த பேலன்ஸ் 4 lakh rupeesமே இப்போ அவருக்கு எந்த இன்கமுமே இல்லை. எனக்கு இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானில் வர்றது மட்டும்தான் என்னோட இன்கம், இதை தாண்டி எந்த இன்கமுமே இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எடுத்துக்கலாம். ஸோ அவருக்கு டேக்ஸே வராது. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். இப்போ இதுவே இன்னொரு இன்கமும் எனக்கு இருக்குது, இதை எப்படி டேக்ஸ் பிளான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொஃபஷனலோட ஒரு ஹெல்ப்போட நீங்கள் அந்த டேக்ஸ் பிளானையும் சேர்த்து ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங் பற்றியும் டேக்ஸ் பிளான் பற்றியும் நம்ம கிளியராக பார்த்தோம். இது என்னால் இந்த ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங்கும் சரி டேக்ஸ் பிளானிங்கும் சரி என்னாலேயே நல்லா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். இல்லை பர்சனலைஸ்டாக எனக்கு இன்னும் ப்ராஃபிட் ஹார்வெஸ்டிங் பற்றி எனக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குது, டேக்ஸ் பிளானிங் பற்றியும் நான் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.